ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸு சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிம்பிள் தான். சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து சின்னதுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய டிப்ஸு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து சின்ன டிப்ஸ் தான். மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி டெய்லரிங் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்கில் வந்து மிஷின் தையல்லையே தைச்சிருவாங்க. இப்போ நிறைய அப்படி தான் தைக்கிறாங்க. பட் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே என்ன செய்வேன் அப்படின்னா, எம்மிங் தான் பண்ணுவேன். எம்மிங் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸுக்கு வந்து சூப்பரான ஒரு லுக் இருக்கும். ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா எம்மிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஓரத்தை பாருங்கள், நம்ம தைச்ச மாதிரிக்கே இருக்காது. அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்றாங்க. இப்போ தையல் அதை அப்படியே தைச்சி அடித்து விட்டுறாங்க. நீங்கள் யாராவது தைக்கிறவங்க எம்மிங் பண்ணி தான் கொடுக்குறீங்களா? பாருங்கள், அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள். இது வந்து உள்பக்கம். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ யாராவது இந்த மாதிரி எம்மிங் பண்ணி தான் இப்போயும் நாங்கள் தைக்கிறோம் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும் தான் இப்படி எம்மிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னா. ஆனால் எம்மிங் பண்ணுறது வந்து வேலை அதிகம். மிஷினில் தைக்கிறது கூட ஈஸி, டக்குன்னு தைச்சி விட்டுறலாம். எம்மிங் பண்ணுறது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும், 1/2 hour வரைக்கும் ஆகலாம். நெக்குக்கு கைக்கெலாம் போட்டு வரணும்னா லேட் ஆகும். ஸோ அடித்து திருப்பிடுவாங்க அப்படியே. நான் வந்து இப்படி தான் எம்மிங் பண்ணி போடுறேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸு நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.